சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 5 காவலர்களையும் சிபிஐ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்க கேட்போம். சுரேஷ், இந்த விசாரணை தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கடந்த 28ஆம் தேதி மடப்புர கோவில் காவலாளி அஜித்குமார் திருப்புவனம் காவல் நிலையம் திருட்டு வழக்கு ஒன்றில் தனிப்படை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது அவர் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து தனிப்படை காவலர்கள் 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவர்கள் 5 பேரும் திருப்புவன குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றுடன் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து காவலாளர்கள் 5 பேரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜர்படுத்தப்பட்டு இதனைத் தொடர்ந்து அவர்கள் 5 பேரும் வருகிற ஜூலை 29ஆம் தேதி வரை மீண்டும் 15 நாள் நீதிமன்ற காவலில் நீடித்து நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக சிபிஐ அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று இந்த 5 காவலர்களையும் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.